வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த ஒரு வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் அக்கவுண்ட்ஸ் ஒரிஜினல் கொஷின் பேப்பரோடைய மாடல் பேப்பர் தான் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் எல்லா சப்ஜெக்ட்டும் பார்த்து நல்லா மார்க் வாங்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 21 வேர்ட்ஸ். அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக. கொடுக்கப்பட்டுள்ள 4 மாற்று விடைகளில் மிகவும் ஏற்புடைய விடையை தேர்ந்தெடுத்து குறியுடன் விடையை தேர்வு எழுதுக. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? கடன் விற்பனை தொகை கணக்கிட தயாரிக்கப்படுவது டேஷ். செகண்ட் ஒன், நிலை அறிக்கை ஒரு டேஷ். தேர்ட் ஒன், பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கில் பதிவு செய்யப்படும் பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் டேஷ். ஃபோர்த் ஒன் பாருங்க, கூட்டாண்மை ஒப்பந்தம் இல்லாத போது கூட்டாளிகள் பெற தகுதியுடையது டேஷ். ஃபிஃப்த் ஒன், கூட்டாண்மை ஒப்பாவனம் இல்லாத நிலையில் நிறுவனத்தின் லாபம் கூட்டாளிகளுக்கிடையே பகிர்ந்தளிக்கப்படுவது டேஷ். சிக்ஸ்த் ஒன், ஒரு வியாபாரத்தின் மொத்த மூலதன மதிப்பு 1,00,000, சொத்துகள் 1,50,000 மற்றும் பொறுப்புகள் 80,000 மூலதனமாக்க முறையின் நற்பெயரின் மதிப்பு என்ன? செவன்த் ஒன், உயர் லாபம் பின்வரும் இரண்டிற்கும் இடையான வேறுபாடாகும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எய்த் ஒன், மறு மதிப்பீட்டின் சொத்துகளின் மதிப்பு உயர்வது டேஷ். நைன்த் ஒன், மறு மதிப்பீடு கணக்கு ஒரு டேஷ். டென்த் ஒன், ஏ, பி மற்றும் சி என்ற கூட்டாளிகள் 2:2:1 என்ற விகிதத்தின் லாப நட்டத்தை பகிர்ந்து வந்தனர். பியின் விலகலின் போது நிறுவனத்தின் நற்பெயர் 30,000 என மதிப்பிடப்பட்டது. கூட்டாளி பிக்கு ஈடு செய்வதற்கு ஏ மற்றும் சியின் பங்களிப்பை கண்டறியவும். நெக்ஸ்ட் 11th ஒன், விலகும் கூட்டாளியின் கடன் கணக்கு தோன்றுவது டேஷ். 12th ஒன், சுப்ரீம் நிறுவன பங்கு கொண்டு ரூபாய் 10 மதிப்புடைய 100 பங்குகளை இறுதி அழைப்பு தொகை பங்கொன்றுக்கு ரூபாய் 2 செலுத்தாததால் ஒரு பிளப்பு செய்தது. அவை அனைத்தும் பங்கொன்று ரூபாய் 9 வீதம் மறு வெளியீடு செய்யப்பட்டன. முதலின காப்பு கணக்கிற்கு மாற்றப்பட வேண்டிய தொகை எவ்வளவு? நெக்ஸ்ட் 13 பாருங்க, ஒரு பிழப்பு செய்த பங்குகளை மறு வெளியீடு செய்த பிறகு பங்கு ஒரு பிளப்பு கணக்கில் இருப்பது மாற்றப்படுவது டேஷ். ஸோ கணக்கில் இருப்பு மாற்றப்படுவது டேஷ். 14th ஒன், நிதி என்னும் சொல் குறிப்பிடுவது. 15th ஒன், ஒரு பொது அளவு இருப்பு நிலை குறிப்பில் நீண்ட கால சொத்துகளின் சதவிகிதம் 65 எனில் நடப்பு சொத்துகளின் சதவிகிதம் எவ்வளவு? 16th ஒன், ஒரு இனம் மற்றொரு இனத்தோடு பெற்றிருக்கும் தொடர்பினை கணிதவியல் முறையில் கூறுவது டேஷ். நெக்ஸ்ட் 17th ஒன், ஒரு நிறுவனத்தின் நீர்மத்தன்மையை சோதிக்க கீழ்கண்ட எந்த விதிகள் பயன்படுகிறது? 18th ஒன், F11 எனும் சமன்பாடு. 19th ஒன், டேலியின் நுழைவாயிலிருந்து இருப்பாய்வு பார்வையிட எந்த விருப்ப தேர்வு பயன்படும்? 20, ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்கான பெற்ற நன்கொடை. நெக்ஸ்ட் பகுதி 2 என்ன? 2 மார்க் 7 அட்டன் பண்ண டோட்டலாக 14 மார்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு பின்வரும் விவரங்களில் லாபம் அல்லது நட்டம் கணக்கிடுக. ஸோ இதில் ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்களா. ஸோ 2022 ஏப்ரல் 1 முதல் 3,20,000, 2023 மார்ச் 31 முதல் 3 லட்சம், அவ்வாண்டின் கொண்டு வந்த கூடுதல் முதல் 50,000, அவ்வாண்டின் எடுப்புகள் 60,000. ஸோ இங்கிலீஷ் மீடியமும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 22, உயிர்கொடை என்றால் என்ன? வாட் இஸ் லேகசி? 23, நிலை முதல் முறை என்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட்? 24, பின்வரும் விவரங்களில் கடந்த 4 ஆண்டுகள் சராசரி லாபத்தில் 3 ஆண்டுகள் கொள்முதல் என்ற அடிப்படையில் நற்பெயரின் மதிப்பு. ஸோ ஆண்டு முடிவு தொகை. ஸோ ஆண்டு 2020, 21, 22, 23 லாபம் நட்டம் அதோடைய தொகை கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியம் பார்த்துக்கோங்க. 25, கூட்டாளி சேர்ப்பின் போது மேற்கொண்ட வேண்டிய சரி காட்டுதல் யாவை? வாட் ஆர் த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ரெக்வயர்ட் அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் ஆஃப் த பார்ட்னர்? 26, ஆதாய விகிதம் கணக்கிடுவது நோக்கம் என்ன? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கால்குலேட்டிங் எய்னிங் ரேஷியோ? 27, டேலி ERP9 இன் குழு என்றால் என்ன? வாட் இஸ் a group in tally ERP9? 28 பாருங்க, அனிதா என்பவர் தஞ்சாவூர் மோட்டார் வரையறு நிறுவனத்தின் ரூபாய் 10 மதிப்புள்ள 500 நேர்மை பங்குகளை வைத்துள்ளார். அவர் விண்ணப்பத்தின் மீது ரூபாய் 3, ஒதுக்கீட்டின் மீது ரூபாய் 5 செலுத்தியுள்ளார். ஆனால் முதலாம் மாற்று இறுதி அழைப்பு தொகையாக ரூபாய் 2 செலுத்தவில்லை. அழைப்பு தொகை செலுத்த தவறினால் இயக்குநர்கள் அப்பங்குகளை
ஒரு பிளவு செய்தனர். ஒரு பிளப்பிற்கான குறிப்பேட்டு பதிவினை தரவும். ஸோ வந்து அனிதா வாஸ் ஹோல்டிங் 500 ஈக்குவலி ஷேர் ஆஃப் ₹10 each of Tanjavur Motors Ltd. issued at per she paid ₹3 on application, 5 on allotment, but could not pay the first and final call of ₹2. The directors forfeit the shares for non-payments of call money. Give journal entry for forfeiture of shares. ஸோ 29 ராஜா நிறுவனம் பின்வரும் தகவல்களில் 2023 மார்ச் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய பொது அளவு வருமான அறிக்கைகளை தயார் செல்க. ஸோ ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இங்கிலீஷ் மீடியமும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 30 பின்வரும் தகவல்களிலிருந்து புற அக பொறுப்புகள் விகிதம் கணக்கிடுக. ஸோ கணக்கீடு பத்திரங்கள் 80,000, நேர்மை பங்கு முதல் 1,00,000, காப்புகள் மற்றும் மிகுதி 60,000. ஸோ ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கால்குலேட்டட் ஈக்குவலி ரேஷியோ. நெக்ஸ்ட் பகுதி 3 பார்ட் 3ல் வந்து என்ன 3 மார்க் 7 அட்டன் பண்ணணும். டோட்டலாக 21 மார்க். ஸோ வேணும் மேலு வினாக்கள் குடையலி வினா எண் 40 கட்டாய வினா. ஸோ 31 பாருங்கள். முழுமை பெறா பதிவேடுகளின் இயல்புகள் யாவை? வாட் ஆர் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்? 32 சேலம் விளையாட்டு மன்றத்தின் 2023 ஏப்ரல் 1 அன்றைய முதல் நிதியை கணக்கிடுக. ஸோ விவரம் ரூபாய்ன்னு வந்து ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கம்ப்யூட் கேபிட்டல் ஃபண்ட் ஆஃப் சேலம் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆஸ் ஆன் 1/4/2023. ஸோ வந்து நமக்கு வந்து கீழே வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்களா? ஸோ அது பார்த்துக்கோங்க. 33 கூட்டாமை ஒப்பாவனத்தின் உள்ளட்டங்கள் ஏதேனும் 6 தருக. ஸோ ஸ்டேட் எனி 6 கான்டெக்ஸ்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீடு. 34 புதிய கூட்டாளி ஒருவரை சேர்ப்பதற்காக ஒரு நிறுவனம் 4 ஆண்டுகள் சராசரி லாபத்தில் 3 ஆண்டுகள் கொள்முதல் என்ற அடிப்படையில் கூட்டு சராசரி லாபத்தை பயன்படுத்தி நற்பெயரை மதிப்பிட முடிவு செய்தது. கடந்த 4 ஆண்டுகளில் லாபங்கள் மற்றும் அந்தந்த ஆண்டுகளுக்கான நிறைகள் பின்வருமாறு. ஸோ விவரம் லாபம் நிறை கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 4 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து ஃபார் த பர்பஸ் ஆஃப் அட்மிட்டிங் அ நியூ பார்ட்னர் a firm has decided to value its goodwill at 3 years purchase of average profit of the last 4 years using weighted average profit method. Profits for the past 4 years and the respective weight are as follow. ஸோ கீழே வந்து கொடுத்துருக்காங்க. 35 அனில், சுனில் மற்றும் ஹரி என்ற 3 கூட்டாளிகள் 4:3:3 என்ற விகிதத்தில் லாப நட்டத்தை பகிர்ந்து வந்தனர். அவர்கள் ராஜா என்பவரை 20% லாபத்திற்கு கூட்டாளிகளாக சேர்த்தனர். புதிய லாப பகிர்வு விகிதம் மற்றும் தியாக விகிதம் கணக்கிடவும். அனில், சுனில் and Hari are partners in a firm sharing profits in the ratio 4:3:3. They admit Raja as a partner for 20% profit. Calculate the new profit sharing ratio and sacrificing ratio. ஸோ 36 ராமு, சோமு மற்றும் கோபு என்ற கூட்டாளிகள் தங்கள் லாபங்களை 3:5:7 என்ற விகிதத்தில் பகிர்ந்து வந்தனர். கோபு என்பவர் கூட்டமையை விட்டு விலகினார் மற்றும் அவருடைய பங்கை 3:1 எனும் விகிதத்தில் ராமும் சோமும் எடுத்துக்கொண்டனர். புதிய லாப பகிர்வு விகிதம் மற்றும் ஆதாய விகிதத்தை கணக்கிடுவோம். நெக்ஸ்ட் வந்து 37 சிறு குறிப்பு அங்கீகரிக்கப்பட்ட முதல். ஸோ காப்பு முதல் ரிசர்வ் கேபிட்டல், அத்தாரைஸ் கேபிட்டல். 38 கனிம கணக்கியல் முறைகளை பயன்பாடுகளின் ஏதேனும் 3. ஸோ ரைட் எனி 3 applications ஆஃப் கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கவுண்டிங் சிஸ்டம். 39 அருள் நிறுவனத்தின் பின்வரும் தகவல்களில் ஒப்பீடு வருமான அறிக்கை தயாரிக்கவும். ஸோ வந்து கீழே வந்து ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் த ஃபாலோயிங் பார்ட்டிசிபென்ட் ப்ரிப்பேர் கம்பேரேட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அருள் எல்டிடி. 40 கீழே கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களில் விரைவு விகிதத்தை கணக்கெடுக்க. ஸோ விவரம் ருபீஸ். ஸோ கால்குலேட் குயிக் ரேஷியோ ஃப்ரம் த இன்ஃபர்மேஷன் கிவன் பிலோ. நெக்ஸ்ட் பார்ட் 4. ஸோ வந்து 5 மார்க் 7 அட்டன் பண்ணணும். டோட்டலாக வந்து 35 மார்க். 41 பின்வரும் விவரங்களில் மொத்த விற்பனை கணக்கிடவும். ஸோ விவரம் கொடுத்துருக்காங்க, ருபீஸ் கொடுத்துருக்காங்களா? அல்லது ராகேஷ் என்பவர் பின்வரும் விவரங்களிலிருந்து 2024 மார்ச் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய வியாபாரம் மற்றும் லாப நட்ட கணக்கு மற்றும் அந்நாளின் இருப்பு நிலை குறிப்பு தயாரிக்கவும். விவரமும் நமக்கு வந்து டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து கீழே பிற தகவல்கள்னு சொல்லிட்டு ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து இங்கிலீஷ் மீடியம் பாருங்கள். ஏ ஃப்ரம் த ஃபாலோயிங் பார்ட்டிசிபென்ட் கால்குலேட் டோட்டல் சேல்ஸு. ஸோ பி வந்து ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் ராகேஷ் ப்ரிப்பேர் trading and profit and loss account from the year ended 31st March 2024 and the balance sheet as on that date.
அதர் டீட்டெயில்ஸ்னு கீழே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 42 சென்னை விளையாட்டு மன்றத்தில் கீழ்காணும் தகவல்களில் 2024 மார்ச் 39ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய பெறுதல்கள் மற்றும் செலுத்துதல்கள் கணக்குகளை தயார் செய்யவும் ஒரு அட்டவணை பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து அல்லது அருள் வணிக நிறுவனத்தின் பின்வரும் விவரங்களிலிருந்து 3 ஆண்டுகள் சராசரி லாபத்தில் 2 ஆண்டுகள் கொள்முதல் என்ற அடிப்படையில் நற்பெயரின் மதிப்பை கணக்கிடவும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிசம்பர் 39ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்கான 2021, 22, 23 லாபங்கள் முறையே 46,000, 44 மற்றும் 50,000. சரி, 2021ஆம் ஆண்டு லாபத்தின் திரும்ப நிகழா வருமானம் 5,000 சேர்ந்துள்ளது. 2022ஆம் ஆண்டு இறுதி சரக்கிரப்பு 10,000 அதிகமாக மதிப்பிடப்பட்டது. நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் மீடியம். From the following participants of Chennai Sports Club prepare receipt and payments account for the year ended 31st March 2024. So B, from the following information relating to Arul Enterprise, calculate the value of goodwill on the basis of 2 years purchase of the average profit of 3 years. ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 43 பிரதீப் மற்றும் நரேஷ் ஆகிய கூட்டாளிகள் தங்கள் முதல் கணக்குகளை நிலை முதல் முறையில் பராமரித்து வருகின்றனர். கீழ்காணும் விவரங்களை கொண்டு கூட்டாளிகள் முதல் கணக்குகளை தயாரிக்கும். ஸோ விவரம் பிரகதீஷ் நரேஷ் என்றவங்களுடைய 2 டீட்டெயில்ஸ். அல்லது ஆனந்த் மற்றும் நாராயணன் இருவரும் ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் கூட்டாளிகள். அவர்கள் தங்கள் லாப நட்டங்கள் 5:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்து வருகின்றனர். 2023 ஜனவரி 1ஆம் ஆண்டு அவர்களுடைய முதல் முறையே 50,000 மற்றும் 30,000. கூட்டாண்மை ஒப்பந்தம் பின்வருவற்றை குறிப்பிடுக. முதல் மீது வட்டி ஆண்டுக்கு 6% அனுமதிக்க வேண்டும். ஆனந்த் மற்றும் நாராயணுக்கு விகித எடுப்புகள் மீதான வட்டி முறையே 1000 மற்றும் 800. முதல் மீது வட்டி மற்றும் எடுப்புகள் மீதான வட்டி கழிப்பதற்கு முன் உள்ள நிறுவனத்தின் நிகர லாபம் 35,000. ஸோ பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு 44ல் ரகு மற்றும் சாம் என்னும் கூட்டாளிகள் முறையே 3:2 என்னும் விகிதத்தில் லாப நட்ட பகிர்ந்து வந்தனர். 2023 மார்ச் 39ஆம் நாளன்று அவர்களின் இருப்பு நிலை குறிப்பு பின்வருமாறு அட்டவணை. ஸோ இதில் வந்து ஒரு சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு பிரகாஷ் என்பவரை கூட்டமைப்பில் சேர்ந்தனர். ஸோ பிரகாஷ் 10,000 முதல் கொண்டு வருவது, இயந்திரம் 24,000 என மதிப்பிடப்பட்டது, அரைக்கலனின் மதிப்பில் 3,000 குறைவது, வார அயக்கடன் ஒதுக்கை 3,000 என அதிகரிப்பது, ஏடுகளின் பதிவு பெறாமல் உள்ள கணக்குகளின் மூலம் பெற வேண்டியவைகள் மதிப்பு 1000 பதிவு செய்தது. ஸோ கூட்டாளி சேர்க்கைக்கு பின் உள்ள மறுபதிப்பீடு கணக்கு மற்றும் முதல் கணக்கீடுகளை தயாரிக்கவும். அல்லது ராமன் மற்றும் செல்வா இருவரும் கூட்டாளிகள். அவர்கள் 3:1 விகிதத்தில் லாபம் மற்றும் நட்டங்களை பகிர்ந்து வந்தனர். அவர்கள் 31/3/2023 நாளன்று இருப்பு நிலை குறிப்பு பின்வருமாறு இருந்தது. ஸோ பொறுப்புகள் சொத்துகள் கொடுத்துருக்காங்க. ஸோ சீக்கிரமாக வந்து நம்ம மார்க் பண்ணிட்டு படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஸோ பின்வரும் நிபந்தனைகளுக்கு கணேசன் என்பவரை புதிய கூட்டாளியாக சேர்க்கின்றனர் சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இங்கிலீஷ் மீடியம் கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க. 45ல் சார்லஸ் முத்து மற்றும் சேகர் என்ற கூட்டாளிகள் முறையே 3:4:2 என்ற விகிதத்தில் லாபங்களை பகிர்ந்து கொண்டனர். 2023 டிசம்பர் 39ஆம் நாளை அவர்களின் இருப்பு நிலை குறிப்பு பின்வருமாறு. ஸோ பொறுப்புகள் ரூபாய், சொத்துகள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து கீழே கொஷின்ஸ். சரக்கிருப்பின் மதிப்பு 10% அதிகரிக்கப்பட வேண்டும். அரைக்கடன் மீது 50% தேய்மானம் நீக்கப்பட வேண்டும். வாரக்கடன் மீது 1000 உருவாக்கப்பட வேண்டும். கொடுபடா பழுதுபார்க்கு செலவு 11,000 இன்னமும் பதிக்கப்படவில்லை. சார்லஸிற்கு உரிய தொகை உடனடியாக காற்றோலை மூலம் செலுத்தப்பட்டது. அல்லது பின்வரும் விவரங்களில் அப்துல் வரையறு நிறுவனத்தின் ஒப்பீடு வருமான அறிக்கையை தயார் செய்க. விவரம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் மீடியம் பார்த்துக்கோங்க. ஏபி. அடுத்ததாக வந்து 46. ஸோ 46 அணு நிறுவனத்தால் ரூபாய் 10 முகமதிப்பின் வெளியிடப்பட்ட நேர்மை பங்குகளின் தியாகு என்பவர் வைத்திருந்த 200 நேர்மை பங்குகளுக்கு இறுதி அழைப்பு தொகையான பங்கொன்றுக்கு ரூபாய் 3 செலுத்தாத காரணத்தால் அவை ஒரு பிளப்பு செய்யப்பட்டன. அப்பங்குகள் ரூபாய் 6 வீதம் லக்ஷ்மணுக்கு மறு வெளியீடு செய்யப்பட்டன. ஒரு பிளப்பு மற்றும் மறு வெளியீடிற்கான குறிப்பேட்டு பதிப்புகளை தருக. நெக்ஸ்ட் எக்ஸ் நிறுமம் ரூபாய் 10 மதிப்புள்ள 10,000 நேர்மை பங்குகளை வெளியீடு செய்தது. பங்குகள் மீதான பணம் செலுத்த வேண்டிய விவரங்கள் பின்வருமாறு. விண்ணப்பத்தின் போது ரூபாய் 2, ஒதுக்கீட்டின் போது ரூபாய் 4, முதல் அழைப்பின் போது ரூபாய் 2, இரண்டாவது மற்றும் இறுதி அழைப்பின் போது ரூபாய் 2.
ஸோ ஒரு கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. 30,000 பங்குகளுக்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. 10,000 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன. மீதமுள்ள விண்ணப்பங்கள் விகிதாசார அடிப்படையில். ஸோ இந்த ஒரு கொஷின் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏ பாருங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியம் இல்லைனா வந்து பி. 47 சானியா நிறுவனத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களிலிருந்து சரக்கிருப்பு சுழற்சி விகிதம் மற்றும் சரக்கிருப்பு மாற்று காலத்தை மாதங்களில் கணக்கிடவும். ஸோ விவரம் கொடுத்துருக்காங்க. அல்லது டேலியில் கீழ்கண்டவற்றை பார்வையிடுவதற்கான நுழைவாயில். ஸோ இருப்பாய்வு, லாப நட்ட கணக்கு, இரும்பு நிலை குறைவு, விகித பகுப்பாய்வு, நாளேடு. ஸோ இங்கிலீஷ் மீடியம் பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி நினைக்காதீங்க. 2 பேரும் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நிதானமாக வந்து மார்க் பண்ணிவிட்டு படிச்சிங்கனாவே சூப்பராக வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இது போல் எல்லா சப்ஜெக்ட்டும் பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய்.